வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு சிக்கன் கறி செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த சிக்கன் ரெசிப்பியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் 100 மில்லி அளவு தயிர். சிக்கனோட தயிர் லெமன் சேர்த்து கலந்து வைக்கும்போது ரொம்ப சாஃப்டாயிரும். தயிர் பிடிக்காதவங்க விட்டுறலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், பாதி எலுமிச்சம்பழ சாறு, பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லி புதினா, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு 1 மணி நேரம் மேரினேட் ஆக விட்டுறலாம். வானலியில் 50 மில்லி அளவு கடுகு எண்ணெய் சேர்த்துறேன். கடுகு எண்ணெய் இல்லைன்னா தேவையான அளவு சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். 4-5 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, வரமிளகாய் 2, மீடியம் சைஸில் பொடியாக நறுக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சின்ன கப்பில் காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துடலாம். இந்த மசாலா கலவையை வதங்கின வெங்காயத்தோடு சேர்த்து கலந்து விடணும். இது மாதிரி தண்ணியில் சேர்த்து கலந்து விடும்போது அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இதை நல்லா கலந்து விட்ட பிறகு பொடியாக நறுக்கின ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இடையில அடிக்கடி கலந்து விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்து கலந்து விட்டுடலாம். அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துறேன். கிரேவி அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா அதிகமாக சேர்த்துக்குங்க. அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துறேன். தேவைப்பட்டால் மறுபடியும் சேர்த்துக்கலாம். சிக்கன் வேகிறதுக்காக ஒரு 10-12 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆச்சு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இது செமி கிரேவியாக இருக்குது. உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா மூடி போடாமல் ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் ட்ரை ஆயிரும். கடைசியாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். சாதம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் பொருத்தமான இந்த சுவையான சுலபமான சிக்கன் கறியை இதே அளவுகளோட நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.